புதிய தலைமுறையை கலக்கிய சீமான் தம்பிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். புதிய தலைமுறை நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 7 மணி இரவு அந்த நேரத்தில் கட்சி பேதமின்றி பலராலும் விரும்பப்படும் அரசியல்வாதி என்றால் யாரை சொல்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. இதற்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது வரைக்கும் நான் இந்த காணொலியை தயார் செய்கிற வரைக்கும் 3,10,000 பேருக்கு மேலே பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ட்வீட் இருந்துகிட்ருக்கு. இதில் கிட்டத்தட்ட 155 ரீபோஸ்ட், 252 பேர் கமெண்ட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. 1981 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக அண்ணன் சீமான் அவர்களது முகமே நமக்கு காணப்படுகிறது. அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கட்சி பேதமின்றி பாராட்டப்படக்கூடிய ஒரு மனிதராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் மிகப்பெரிய காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட படம் கூட நிறைய இடத்துல இருக்குங்க. அவ்வளவு ஏங்க, அக்கா கனிமொழி அவர்கள் படம் கூட இருக்குங்க. ஒரு இடத்துல கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினோட முகத்தை காணுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவும் காமெடியாகவும் இருக்குது. ஆனால் இது முழுக்க முழுக்க சீமான் தம்பிகளால் நிரப்பப்பட்டு அங்கே எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் முன்பு மாதிரி இல்லாமல் இப்போ சமூக ஊடகங்களில் அதிகமாக வீரியமாக செயல்படுகிறது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் படத்தை மட்டும் யாரும் பயன்படுத்தாமல் படத்தோடு சேர்த்து அவர் பேசிய அந்த வார்த்தைகளும் சேர்த்து பயன்படுத்துகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. சீமானின் வளர்ச்சி இனி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இப்போ நீங்கள் உங்ககிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த காணொலியை நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகள் மட்டும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க, பலரும் பார்க்கறதுக்கான காரணம் இருக்குது. அவர்களும் பார்த்திங்கன்னா கட்சி பேதமின்றி நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியல்வாதினா யாரை சொல்வீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்தே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம்.